Hi hello friends, welcome back to KIWI JUICE style. இன்னைக்கு நம்ம நியூட்ரிஷியஸாவும் டெலிஷியஸாவும் ஒரு ரெசிபி தான் பார்க்க போறோம். ஜூஸ் ரெசிபி தான். ஆல்ரெடி உங்களுக்கு நான் வந்து டிராகன் ஃப்ரூட் வச்சு பண்ணி காட்டியிருப்பேன். இன்னைக்கு வந்து கிவி வச்சு ஒரு ரெசிபி தான். ஸோ இது வந்து ஸ்மூத்தி கன்சிஸ்டன்சியில் இருக்கும். ஏன் அப்படின்னா கிவி அண்ட் சியா சீட் வச்சு நம்ம பண்ணுற ரெசிபி. ஸோ இது அவ்வளோ எம்மியாக இருக்கும். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிறேன். ஸோ அதில் வந்து கிவியை ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து இந்த ஒரு கிவி பழத்தை தோல் சீவிட்டு ரவுண்டாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து இதுக்கு தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு சர்க்கரை தேவையில்லை அப்படின்னா கடைசியில் நீங்கள் வந்து இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு கடைசியில் வந்து ஹனி கூட ஆட் பண்ணிக்கலாம். இங்கே நான் வந்து 1 ஸ்பூன் அளவு சியா சீடு ஊற வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சோண்டு நம்ம வந்து வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு 1 டம்ளர் அளவு இதை அரைச்சி எடுத்துக்கலாம். சாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு டம்ளரில் ஃபஸ்ட்டு சியா சீட்ஸை போட்டுக்கலாம். ஸோ ஜூஸ் வந்து நம்ம அரைக்கும் போது சியா சீட்ஸ் போடக்கூடாது. நம்ம வந்து சர்வ் பண்ணும்போது சியா சீட்ஸ் ஆட் பண்ணிக்கணும். இதில் நான் வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லாக கார்னிஷாக பார்க்கவே டெலிஷியஸாக இருக்கணும் இல்லையா? டேஸ்ட் எவ்வளோக்கு டெலிஷியஸாக இருக்கோ பார்க்கும்போதும் டெலிஷியஸாக இருக்கணும். ஸோ அதனால் கொஞ்சோண்டு கிவி ஆட் பண்ணிக்கிறேன். கீழே வச்சுருந்த ஜூஸை ஆட் பண்ணிக்கிறேன். இதை ஆட் பண்ணியாச்சு. ஸோ இந்த ஜூஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மூத்தி கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். ஸோ இப்போ நான் கொஞ்சம் கார்னிஷுக்காக இதில் மேலே கொஞ்சம் கிவி ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து நீங்கள் டோட்டலாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் இது ஜஸ்ட் ஃபார் கார்னிஷுக்கு தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த சியா சீட்ஸில் பார்த்திங்கன்னா லாட்ஸ் ஆஃப் விட்டமின்ஸ் இருக்குது அண்ட் விட்டமின்ஸ் இருக்குது. அது தவிர ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது, ஃபைபர் இருக்குது. சியா சீட்ஸில் வந்து நிறைய வந்து உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது தவிர இந்த கிவியில் பார்த்தீங்கன்னா விட்டமின் சி, விட்டமின் இ, விட்டமின் கே, பொட்டாசியம் அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அண்ட் நிறைய ஃபைபர் கண்டென்ட் கூட இருக்குது. இது ரொம்ப 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 ஹெல்த்தியான ஒரு ஜூஸு. ஸோ இது வந்து சாப்பிட எப்படி இருக்குன்னா ஒரு புளிப்பும் இனிப்பும் கலந்த ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சம்மர் டைமாக இருந்தால் கொஞ்சம் கூலிங்கில் வச்சு குடிச்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப எம்மியாக இருக்கும். அடுத்து சப்ஸ்கிரைபர் என்னோடய ரெசிபியை ட்ரை பண்ணி அனுப்பிச்சது தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். மிஸ்ஸஸ் ராதிகா என்னோடய ட்ராகன் ஃப்ரூட் ஜூஸை ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கிளிப்பிங் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்ப தேங்க்யூ ராதிகா மேடம். இது தவிர இதே மாதிரி என்னோடய ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி ஏன் இன்ஸ்டாகிராமுக்கு நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக சேனலில் கடைசியாக நான் உங்களுக்கு போட்டு காட்டுவேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.